ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சேனல் மை ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மை ட்ரீம் கிச்சனில் சூப்பரான ஒரு மசாலா டீ தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது எங்கள் வீட்டை சுற்றி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இது நான் எடுத்துகிட்டு ஒரு 3 days அப்புறம் தான் கழித்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சூப்பராக மழை பெய்யும்போது இந்த மாதிரி மசாலா டீ வச்சு குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் வியூ. எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள், வெளியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி நல்லா மழை பெய்யும்போது நல்லா டீ காஃபி கூட க்ரன்ச்சியாக நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம மசாலா டீ எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டீ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது மசாலா டீ செய்கிறதுக்காக நான் 1 இன்ச் அளவு இஞ்சி, அதாவது 2 பேருக்கு தேவையான அளவு தான் நான் டீ வச்சுருந்தேன். 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10லேருந்து 12 கிலோ ஒரு மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சது. அதே மாதிரி 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இஞ்சியை இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம உரல் எடுத்து எப்போவும் இடிப்போம் இல்லையா, அந்தளவு இஞ்சி இடிச்சுக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா இடித்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஏலக்காயும் தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காயோட தோல் ஓப்பன் ஆனால் போதும், அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு டீ கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொதித்து 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பேருக்கான டீ தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே இதில் டபுள் த அமௌண்ட் எடுத்து நீங்கள் 3 பேர் 4 பேர்னு மாற்றி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ புதினாவும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து இப்போ நம்ம இது கூட டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம பால் சேர்க்கும்போது கூட சேர்த்துக்கலாம் டிகாஷன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இது கூட பால் சேர்த்துக்க போகிறோம். 2 பேருக்கு நான் 1/2 கிளாஸ் தண்ணியும் அது சுண்டினதும் அது கூட 2 கிளாஸ் அளவு பாலும் சேர்த்துருந்தேன். டிகாஷன் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது பாலில். ஸோ நான் கொஞ்சமாக டீ தூள் மட்டும் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். மாட்டுப்பாலுங்கிறதுனால நிறைய ஆடை இருக்குது, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது டீ நல்லா கொதிச்சிச்சு. தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இது 2 டீஸ்பூன் அளவு அதாவது டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை அப்படிங்கிறதுனால நான் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அஸ்கா சுகராக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்தளவு டீ தூள் எடுத்திருக்கேன்னா இது கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டீ வடிச்சிடலாம். டீ வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆற்றி 2-3 தடவை நல்லா ஆற வச்சு நம்மளோட கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ. ஆக்சுவலாக இது நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். மசாலா சாய்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான டீ ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கெட் ஆர் எனிதிங், உங்களுக்கு எந்த ஸ்நாக் பிடிக்குமோ அது கூட சூப்பராக டீ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மழை பெய்யும்போது இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது எங்கள் வீட்டோட பேக் சைட் வியூ. ஆக்சுவலாக இப்படி பார்க்கும்போது பேக் சைடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய தென்னை மரம் இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி. இந்த மாதிரி மழையை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் டீ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டா என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.